السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கையாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை சாரம்சம். இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிடுகிறதோ அவற்றை நாம் நடைமுறைப்படுத்துவது, அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிப்பது, அதற்காக பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்வது, இவை அனைத்துமே மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு அடிப்படையை முன்வைத்துதான். அன்பானவர்களே, அந்த மறுமை வெற்றியை அடைந்து கொள்வதற்கு நம்மால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை நாம் சேமித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். 22வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். நன்மைகளை அதிகமாக செய்யுங்கள், வெற்றி பெற்று விடுவீர்கள். திருக்குரானிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் வெற்றி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அவை அனைத்துமே மறுமை வெற்றியையே குறிப்பதாக இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, வெற்றி பெற்று விட்டீர்கள், வெற்றி பெறுவீர்கள், வெற்றியாளர்கள், இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அவை மறுமை வெற்றியையே அடையாளப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கின்றன. 1-2 இடங்களில் போர் தொடர்பான வெற்றியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தப்படலாம். அதிகமாக இந்த வார்த்தை மறுமை வெற்றியையே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வெற்றிக்கு அடிப்படை வஃஅலுல் கைர, நீங்கள் நன்மைகளை அதிகமாக செய்தால் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று 22வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். இன்னும் அன்பானவர்களே, திருக்குரானில் பல இடங்களில் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 7வது அத்தியாயம் 8வது வசனம், 23வது அத்தியாயம் 102வது வசனம், 101வது அத்தியாயம் 6வது வசனம், இங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமன் ஃபகுலத் மவாசீனு, உங்களுடைய நன்மையின் எடை அதிகமாகிவிட்டால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். மறுமையில் நன்மை தீமைகள் நிறுக்கப்படும், எடை போடப்படும். அப்பொழுது உங்களுடைய நன்மை அதிகமாகி விடுமேயானால் உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னும் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 73வது அத்தியாயத்துடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். நீங்கள் எதை உங்களுடைய மறுமைக்காக முற்படுத்துகிறீர்களோ அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலக வாழ்க்கையை அவகாசமாக பயன்படுத்தி நீங்கள் எந்த அளவிற்கு நன்மைகளை செய்வீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்குரிய சேமிப்பாக ஆகிவிடும். நீங்கள் மறுமையில் அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த சேமிப்பு உங்களுடைய வெற்றிக்கு வித்திடும், வழிவகுத்து விடும் என்று 73வது அத்தியாயத்துடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். இதற்காக பெரிய அளவு நன்மைகள் மட்டும்தான் பயன் தரும், சிறு சிறு விஷயங்களில் எல்லாம் அக்கறை கொண்டால் அதற்கு எந்த பயனும் ஏற்படாது என்று தவறான புரிதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 99வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. நீங்கள் அணு அளவு நன்மை செய்தாலும் அதுவும் அங்கே உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும், அதையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சின்னது தானே, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் விட்டுற மாட்டான். அணு அளவு, அணு என்பது பகுக்கப்பட முடியாத ஒரு புள்ளி என்று சொல்லுகிறோமே, அந்த அளவிற்கு சிறு நன்மையை நீங்கள் செய்தால் கூட அது உங்களுடைய வெற்றிக்கு உதவியாக இருக்கும், சேமிப்பாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே,
மறுமை வெற்றி அவசியம், அந்த வெற்றிக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த நன்மைகளை நாம் பெறுவதற்குரிய வழிகளையும் ஏற்படுத்தி தருகிறான். அந்த வழிகள் பெரிய சிரமமான வழிகள் அல்ல, எளிய முயற்சியிலும் அதிக நன்மைகளை பெறக்கூடிய வழிகளையும் அல்லாஹ்வே ஏற்படுத்தி கொடுக்கிறான். 6வது அத்தியாயம் 160வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. நீங்கள் ஒன்று செய்தால் அது போன்று உங்களுக்கு 10. உங்கள் வெற்றிக்கு நன்மை அவசியம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவே அந்த நன்மையை நாம் சிரமமில்லாமல் பெற்று வெற்றிக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கான வழியையும் ஏற்படுத்தி தருகிறான். நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் அதுபோன்று 10 நன்மைகளை செய்த பயன் உங்களுடைய கணக்கிலே பதிவு செய்யப்படும் என்றும் சொல்லுகிறான். இப்படி மனிதனுடைய மறுமை வெற்றிக்கு உதவக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாய்ப்புகளில் ஒன்றுதான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். அந்த 10 நாட்கள் பற்றி இஸ்லாமிய பார்வை என்ன, அல்லாஹ்விடத்தில் அந்த 10 நாட்களுக்குரிய முக்கியத்துவம் என்ன, அந்த 10 நாட்களுடைய நன்மைகளை பற்றி அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அந்த 10 நாட்களை பயனுள்ளவைகளாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக அந்த 10 நாட்கள் என்ற தலைப்பின் கீழ் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் பார்வையில் இந்த 10 நாட்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு வழியாக 89வது அத்தியாயம் 2வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அன்பானவர்களே, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 10 இரவுகளை கொண்ட நாட்கள் எவை என்பதிலே பலர் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் அவை எதுவுமே பொருந்தவில்லை. ஒலையாலின் அஷிர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுவது ரமலானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய அந்த 10 இரவை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த கருத்து சரியாக இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இரவை தேட சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அது 5 நாட்களை தான் குறிக்கும், இதோடு அது பொருந்தாது. ஆனால் வெவ்வேறு ஹதீஸுகளில் உள்ள வழிகாட்டுதல்களை பார்க்கும் பொழுது புகாரில் இடம்பெறக்கூடிய 969வது ஹதீஸ், திருமதியில் இடம்பெறக்கூடிய 688வது ஹதீஸ், இந்த ஹதீஸுகளில் உள்ள வாசகங்களை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் 89வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லக்கூடிய அந்த 10 இரவுகளை கொண்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேரடியாக இதுதான் என்று சொல்லப்படாவிட்டாலும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையை அல்லாஹ்வே அறிந்தவன். ஆனால் இந்த ஹதீஸுகளில் உள்ள வாசகங்கள் மிக தெளிவாக நமக்கு இந்த 10 நாட்களுடைய உயர்வை சொல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன. புகாரியுடைய 969, திருமதியுடைய 688, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் ஒருவர் செய்யக்கூடிய நற்செயலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை வேறு எந்த காலங்களிலும் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு ஈடாகாது. மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதை விட பன்மடங்காக இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நன்மைகளை அடைய முடியும் என்பதை எதிர்மறையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த 10 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய நன்மைக்கு கிடைக்குமே கூலி, இந்த உயர்வை வேறு எந்த நாட்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளால் பெற முடியாது. அன்பானவர்களே, அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செல்கிறார்களே அவர்களுடைய நன்மை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கிறார்களே அவர்களுடைய நன்மையை விட இந்த 10 நாட்கள் அதிக நன்மை கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீத் ஆகிறாங்கல்ல, அவங்க நன்மை தனி, அந்த நன்மையை பீட் பண்ண முடியாது. இந்த 10 நாள்ல நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில செல்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட அதிக கூலி கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதாகி விடுகிறார்கள் அல்லவா, உயிர் தியாகிகள், அவங்க அந்தஸ்தை இந்த நன்மை இல்லை எந்த நன்மையுமே அடைய முடியாது. எந்த அளவுக்கு சொன்னா சுஹதாக்களுடைய உயர்வை பற்றி நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் செல்லக்கூடிய வாய்ப்பு நபிமார்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடையாது. எந்த பொறுப்பை அல்லாஹ் அவர்கள் மீது சுமத்தி இருக்கிறானோ அது குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். ஆனால் சுஹதாக்களுக்கு அப்படிப்பட்ட நெருக்கடி கூட இல்லை, அது உயர்ந்த நிலை. அது தவிர
மற்ற எந்த நன்மையும் இந்த 10 நாட்களில் கிடைக்கக்கூடிய நன்மையை முந்தாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அதிகமான நன்மையை பெறக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்கின்றன என்பதை இந்த 2 ஹதீசுகளிலிருந்து நாம் விளங்குகிறோம். அன்பானவர்களே, ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த 10 நாட்களுக்கு? அப்படி ஒரு கேள்வி. அன்பானவர்களே, மார்க்க ரீதியாக ஒரு விளக்கத்தை ஒரு விஷயத்திற்கு நாம் சொல்லுவதாக இருந்தால் அது குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம ஒரு காரணத்தை சொல்லுவது மார்க்க ரீதியாக ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அந்த வகையில் இந்த 10 நாட்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ காரணம் சொல்லப்படவில்லை. எனவே நாமும் இதுதான் அதற்கு காரணம் என்று இல்லாத ஒன்றை இருப்பதாக இட்டுக்கட்டி கூற முடியாது. அல்லாஹ் சிறப்பை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அதை எடுத்து சொல்லுகிறார்கள். அதை வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் நன்மையை தேட முயல வேண்டும், அவ்வளவுதான். எப்படியெல்லாம் நன்மைகளை தேடலாம் என்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரை நன்மைகளை தேடுவதற்கு 2 வழிகள். ஒன்று, அல்லாஹுவுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளால் நன்மைகளை பெற்றுக்கொள்வது. இன்னொன்று, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுதல். 2 வழிகளை இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அல்லாஹுக்கு என்று சில கடமைகளை கொண்டு நாம் நம்முடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அடியார்கள், சக படைப்பினங்கள், அவர்களுக்காக சில விஷயங்களை செய்து அதை கொண்டும் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இது பொதுவாக நன்மையை பெறுவதற்கு இஸ்லாம் ஏற்படுத்தியுள்ள வழி. அதை இந்த 10 நாட்களில் நாம் செய்யும் பொழுது மற்ற காலங்களில் இந்த நன்மைகளுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதை விட அளப்பரிய கூலிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஈமானுக்கு அடுத்த கடமையாக புகாரியுடைய 8வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படக்கூடிய தொழுகை. ஈமான் கொண்டு விட்டார் என்றால் அவர் மீது உடனே கடமையாக கூடிய வணக்கம் என்று சொன்னால் தொழுகை. ஜகாத் கடமையாக வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை இருக்கிறது. ஹஜ் கடமையாக வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை இருக்கிறது. நோன்பு கடமையாக வேண்டும் என்றால் அதற்கு ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் தொழுகைக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, நேரம் வர வேண்டும், அவ்வளவுதான். அப்படி ஈமானுக்கு அடுத்த முதன்மையான கடமையாகிய தொழுகை எவ்வளவு உயர்வான ஒரு வணக்கம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதனுடைய சிறப்புகளை பற்றி அதிகமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 48வது வசனம், 2வது அத்தியாயம் 153வது வசனம், இங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும், இறைவனுடைய உதவியை பெறுவதற்குரிய சாதனம் தொழுகை என்று சொல்லுகிறான். திருக்குர்ஆனுடைய 29வது அத்தியாயம் 45வது வசனத்துல மானக்கேடான காரியங்கள், அருவருக்கு தகுந்த செயல்கள், அதெல்லாம் விட்டு விலகிறதுக்கு தொழுகை வழிவகுக்கும் என்று சொல்லுகிறான். இன்னும் புகாரியுடைய 528வது ஹதீஸில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தொழுகை காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். புகாரியுடைய 659வது ஹதீஸில் தொழுகைக்காக காத்திருப்பதே தொழுகையில் ஈடுபடுவதை போன்ற நன்மைக்குரிய காரியம் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு உயர்வு தொழுகைக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தொழுகை. சாதாரண நாட்கள்ல அதை இந்த 10 நாட்களில் நாம் சரிவர பேணுகிறோம் என்று சொன்னால், மற்ற நாட்கள் இந்த நாளில் கிடைக்கக்கூடிய கூலியை வேறு எந்த நாளில் கிடைக்கக்கூடிய கூலியும் முந்தாது என்ற சுப செய்தி இருக்கிறதே. அப்படி இருக்க இவ்வளவு உயர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய தொழுகையை இந்த 10 நாட்களில் நாம் சரிவர பேண ஆரம்பித்தால், தொழுகையை சரியாக பேணுவதற்கு இந்த 10 நாளுடைய பயிற்சி ஒரு காரணமாகவும் அமைந்துவிடும். நன்மைகளை அதிகமாக பெறுவதற்கும் இது ஒரு வழியாக அமைந்துவிடும். அன்பானவர்களே, முன்பின் சுன்னத்துகள் திரும்ப திரும்ப நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம். தௌஹீத், ஏகத்துவம் பேசக்கூடிய மக்களிடத்தில் வணக்க வழிபாடுகளுக்கான ஆர்வம் குறைவாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலான மக்களிடம், ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாமே தவிர, பெரும்பாலான மக்களிடம் இணை வைப்பை நாம் எதிர்க்கிறோம், எதிர்க்க வேண்டும். இணை வைப்பாளர்களுடைய மார்க்க ரீதியான அத்துமீறல்களை நாம் கண்டிக்கின்றோம், கண்டிக்க வேண்டும். இவற்றிலெல்லாம் நாம் காட்டக்கூடிய அக்கறை, மேற்கொள்ளக்கூடிய கவனம், முயற்சி நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பதில் மிக குறைவாகத்தான் காட்டுகிறோம் என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு சிலரை தவிர நாம் அனைவரையும் குற்றம் சுமத்த முடியாது. பெரும்பாலான தௌஹீதுவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை வணக்க வழிபாடுகளில் ஆர்வ குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எனவே இது போன்ற நன்மைகளை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய நாட்களில்
நாம் செலுத்தக்கூடிய கவனம், எடுக்கக்கூடிய முயற்சி மற்ற காலங்களிலும் இந்த வணக்க வழிபாடுகளை சரியாக செய்வதற்குரிய ஒரு பயிற்சியாக அமைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். முன்பின் சுன்னத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்மதுல இடம்பெறக்கூடிய 18877வது செய்தி, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பாக இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத 12 ரக்காத்துகள், கடமையான அல்ல, கடமை அல்லாத 12 ரக்காத்துகளை யார் பேணி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்திலே ஒரு மாளிகையை ஏற்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உலகத்திலே சொந்த வீடு இல்லை என்பதை மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய அம்சமாக நாம் எல்லாம் சுமந்து கொண்டு அலைகிறோம். உலகத்துல சொந்த வீடு நல்ல விஷயம், தப்பில்லை, இஸ்லாத்தில் ஆசைப்படுறது குற்றம் எல்லாம் இல்லை. அதற்காக மார்க்கம் தடுத்துள்ள வட்டி போன்ற விஷயங்கள் அல்லாமல் ஒருவர் சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக ஆக முடியும் என்றால் தாராளமாக முயற்சி செய்யலாம். ஆனால் சொர்க்கத்தில் ஒருவருக்கு சொந்த வீடு கிடைக்கிறது, மாளிகை கிடைக்கிறது என்றால் எத்தனை பெரிய பாக்கியம்! அதுக்காக பெரிய சிரமத்தெல்லாம் இஸ்லாம் எடுக்க சொல்லல. ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத 12 ரக்காத்துகளை, உபரியான தொழுகைகளை தொழ சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த 12 ரக்காத்துகள் எவை என்பதை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1323வது ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகிறது. சுபுஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு முன் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின் 2 ரக்காத்துகள். எவ்வளவு பெரிய நன்மையான காரியம்! அதை இந்த 10 நாட்களில் நாம் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சுவன மாளிகைக்கு மாளிகையும் கிடைக்கும், தொழுகைக்கென்று கிடைக்கக்கூடிய நன்மை மற்ற காலங்களில் கிடைப்பதை விட அதிகமாகவும் கிடைக்கும். அதோடு சேர்த்து இந்த 10 நாட்களில் நாம் எடுக்கக்கூடிய பயிற்சி மற்ற நாட்களில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியாகவும் இருக்கும். அதே போன்று லுஹா, தஹஜ்ஜுத் வாய்ப்புள்ளவர்கள் இதற்கெல்லாம் முயற்சி செய்யலாம். பெரிய சிரமமான விஷயமெல்லாம் இல்லை. 2 ரக்காத்துகளில் துவங்கி 8 ரக்காத்துகள் வரை லுஹா தொழுகைக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. முதல்ல 2 ரக்காத்துகள் ஆரம்பிப்போம். சில காலங்கள் அதை தொடர்ச்சியாக செய்துவிட்டு பிறகு அதை 4ஆக முன்னேற்றிக் கொள்ளலாம், பிறகு 8ஆக முன்னேற்றிக் கொள்ளலாம். இது போன்ற நல்ல அமல்களுக்குரிய பயிற்சியை இந்த அதிக நன்மை பெற்று தரக்கூடிய காலங்களில் துவங்கிவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பயனாக, மறுமை பயனாக அது அமைந்துவிடும். அன்பானவர்களே, அடுத்த வாய்ப்பாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுவதற்கான 2வது வாய்ப்பு திருக்குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துதல். குர்ஆனை அதனுடைய மூல மொழியில் பார்த்து ஓத தெரிந்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்? எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் என்னால் ஆங்கிலத்தில் பேச முடியவில்லை என்றால் வருத்தம். தாய்மொழி தமிழ், அதை சரளமாக பேசுவதற்கோ படிப்பதற்கோ ஒருவருக்கு தெரியவில்லை என்றால் அவர் அப்படியே வெட்கி தலை குனிகிறார். என்றைக்காவது அல்லாஹுடைய வேதமாகிய ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மையை பெற்று தரக்கூடிய திருக்குர்ஆனை அதனுடைய மூல மொழியில் ஓத தெரியவில்லையே என்பதற்காக வருத்தப்படக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதெல்லாம் வராதுங்க, நாமவே முடிவு செய்து கொள்கிறோம். கொஞ்சம் முயற்சி எடுக்கலாமே, டெய்லி 10 நிமிஷம் குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு ஆரம்பத்திலிருந்து எழுத்துக்களை உச்சரிப்பு சரி செய்து குர்ஆன் பார்த்து ஓத பழகலாமே. இல்லைங்க ஜி, அதெல்லாம் வயசு கடந்து போச்சு. நாமவே நமக்கு ஒரு சமாதானம் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனாலும் முடியாதவற்றையெல்லாம் வயதான பிறகும் முயற்சி செய்கிறோம். கம்ப்யூட்டரை கத்துக்கணும், ஸ்மார்ட் போன் ஆப்ரேட், ஆண்ட்ராய்டு போன் ஆப்ரேட் பண்றது எப்படி, அங்கெல்லாம் வயசு ஒரு தடையாக இருக்கவில்லை. குர்ஆனை கற்க வேண்டும், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அப்பொழுது வயது ஒரு தடையாக வந்து நிற்கிறது. திருமதியில் இடம்பெறக்கூடிய 2835வது ஹதீஸில் பார்க்கிறோம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை குர்ஆன் ஓதுவதை கொண்டு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனால் அந்த குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் ஓத கற்றுக்கொள்வது, ஓத தெரிந்தவர்கள் மற்ற காலங்களிலேயே ஒன்றுக்கு 10, ஒரு எழுத்துக்கே 10 நன்மை பெற்று தரக்கூடிய இந்த அமல், அதிகமான நன்மை தரக்கூடிய இந்த 10 நாட்களில் நாம் தொடர்ச்சியாக செய்வதால் இன்னும் நம்முடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்தி விடும் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அந்த 10 நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நன்மையை பெறுவதற்குரிய, இறை நன்மையை பெறுவதற்குரிய 3வது வழி அதிகமாக இறை நினைவை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடிய திக்ருகள், தஸ்பீஹ்களை செய்வது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5230வது ஹதீஸில் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களில் யாராவது உங்களுக்கு 1000 நன்மை கிடைப்பதை அல்லது உங்களை விட்டும் 1000 தீமைகள் அழிக்கப்படுவதை விரும்புகிறீர்களா? தினமும்
1000 நன்மை கிடைக்கும், அல்லது 1000 தீமைகள் நம்மை விட்டு அகற்றப்படும். இது உங்களை யாருக்காவது வேணுமா? யார் வேணாம்னு சொல்லுவாங்க? அதற்குரிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தினமும் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று ஓதிக்கொள்ளுங்கள். கஷ்டமான விஷயமா? அன்பானவர்களே, 3 நிமிடம் அதிகபட்சமாக 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்வதற்கு அதிகபட்சமாக ஒழுங்காக உச்சரித்தால் தான். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் மாதிரி போனா அவ்வளவு நேரம் கூட தேவைப்படலை. சரியாக சுப்ஹானல்லாஹ் ஒழுங்காக உச்சரித்தால் 100 முறை ஓதுவதற்கு 3 நிமிடங்கள் அதிகபட்சம். கிடைக்கக்கூடிய பலன் என்ன? 1000 நன்மைகள் கிடைக்கும், அல்லது 1000 தீமைகள் நம்மை விட்டு அகன்றுவிடும். இது பொதுவாக இந்த 10 நாட்களில் செய்வதால் அளப்பரிய நன்மைக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிவிட முடியும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, புகாரியுடைய கடைசி ஹதீஸ் 7563வது செய்தி, நாவுக்கு லேசானது, அல்லாஹுவுக்கு பிரியமானது, நன்மைகள் எடை போடப்படும் தராசில் கனமானது. என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளவு முடியுமோ நம்முடைய நன்மையை அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக. நாவுக்கு லேஸ். இதுக்கு ஏதாவது பெரிய நேரம் ஒதுக்கி மனப்பாடம் செய்யணுமா? இதுக்காக தனி டியூஷன் போகணுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அன்பானவர்களே, இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, இறை நினைவை ஏற்படுத்தக்கூடிய வாசகங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதனுடைய சிறப்புகளை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது போன்று அன்பானவர்களே, விக்ருகள், தஸ்பீஹாத்துகளை கொண்டு இந்த 10 நாளை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வது. அடுத்து என்ன? பாவ மன்னிப்பு தேடுதல். மிக அவசியமான நன்மைக்குரிய ஒரு காரியம். எனக்கெல்லாம் இது தேவையில்லைங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார். அஹ்மதுல இடம்பெறக்கூடிய 21420வது ஹதீஸ். ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள், அதுதான் அவருடைய இயல்பு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப அனைவருமே பாவ மன்னிப்பு தேட வேண்டிய தேவை உள்ளவர்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். அல்லாஹ் கேட்க சொல்றான், என்னுடைய அடியார்களே, பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நிராசையாகி விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், என்கிட்ட கேளுங்கிறான். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா 66வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யுத்கிலுக்கும் ஜன்னாத். ஈமான் கொண்டவர்களே, தூய்மையான முறையில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக அல்லாஹ்விடம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தினமும் நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் பாவ மன்னிப்பு தேடி ஓதிய பிரார்த்தனை. இதை தினமும் 100 முறை ஓதுவது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். மற்ற நாட்கள்ல இந்த நாளில் செய்யும் பொழுது இன்னும் அது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய நன்மையை, மன்னிப்பை, அவனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய சாதனமாக அமைந்துவிடும். அடுத்து என்ன? நோன்பின் மூலமாக நன்மையை பெறுதல். எவ்வளவு உயர்வான ஒரு வணக்கம். நானே கூலியாகி விடுகிறேன். அல்லாஹ் நோன்பை பற்றி பேசும் பொழுது அந்த நோன்புக்கு நானே கூலியாகி விடுகிறேன் என்று சொல்லுகிறான். எனவே இந்த 10 நாட்களில் இயன்ற அளவிற்கு நோன்பு வைத்து நன்மைகளை பெறுவது. அதுல ஒரு புது குழப்பம் என்னன்னா, துல்ஹஜ் மாதம் 10 நாளுமே நோன்பு வைப்பது நபி வழி என்று பலர் பிரச்சாரம் செய்கிறார்கள். எப்படி? அவர்களுடைய சொந்த கருத்தாக அதை சொல்லுகிறார்களா என்று சொன்னால் ஹதீஸையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். நசையில் இடம்பெறக்கூடிய 2373வது செய்தியாக ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீஸிலே வந்திருக்குது. துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாள் நோன்பு வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு சொல்லி ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப 10 நாள் நோன்பு வைக்கணும். இன்னொரு ஹதீஸ் வருது முஸ்லிம்ல, அதுக்கு நேர் மாற்றமாக இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு சொல்லி வருது. நசையில 2373. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறதா முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. நேர் மாற்றமாக 2188வது செய்தியில வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் நோன்பு வைத்ததே இல்லை.
எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? அன்பானவர்களே, தெளிவாக விளங்குவதாக இருந்தால் அந்த முதல் ஹதீஸ் நசையில் வரக்கூடிய 2373வது செய்தி, ஹதீஸ் கலை அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் அதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய அபு இஸ்ஹாக் அஸ்ஜஇ என்ற ஒரு நபர் இடம்பெறுகிறார். அபு இஸ்ஹாக் அஸ்ஜஇ ஒரே ஒரு ஹதீஸ் கலை நிபுணர் கூட அவர் நம்பகமானவர் என்று சான்று அளிக்கவே இல்லை. முஹத்திசீன்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கலை நிபுணர்களில் யாருமே அந்த அபு இஸ்ஹாக் அஸ்ஜஇ என்பவரை நம்பகமானவர், அவர் சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒருவர் கூட அவருக்கு நற்சான்று வழங்கவில்லை. அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறுகிறார். நசையில் வரக்கூடிய 2373வது செய்தி. இது ஹதீஸ் கலை ரீதியாக. மார்க்க ரீதியாக சொல்லுவதாக இருந்தால் துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாள் நோன்பு வைக்க வேண்டும், அதுதான் நபி வழி என்று சொல்வதாக இருந்தால் வருடத்தில் 5 நாட்கள் நோன்பு வைப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாள், இந்த 5 நாட்கள் நோன்பு வைப்பது ஹராம். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ஹராமாக்கிய நாளும் இதிலே வந்து விடுகிறதே. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தானே மக்களுக்கு தடை விதித்து விட்டு அந்த நாளில் நோன்பு வச்சிருப்பாங்க? மார்க்க ரீதியாகவும் பொருந்தவில்லை, ஹதீஸ் கலை அடிப்படையிலும் இதை ஆதாரமாக ஏற்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொல்றாங்களே, அதுவும் ஏற்க முடியாத கருத்து. ஏனென்றால் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படக்கூடிய புகாரில் இடம்பெறக்கூடிய 1977வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், துல்ஹஜ் மாதம் பிறை 9ஆம் நாள் நோன்பு நோற்பது கடந்த ஒரு வருட பாவம் வரக்கூடிய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். ஒரே ஒரு நாள் நோன்பு வைப்பது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று சொல்லி இருக்கிறார்கள். துல்ஹஜ் பிறை 9 நோன்பு வைப்பது நபி வழி. அது தவிர இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஹதீஸுகளை எல்லாம் அடிப்படையாக கொள்ளாமல் மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அதிக கூலி உண்டு என்ற நம்பிக்கையில் ஒருவர் இந்த 10 நாட்கள்லாம் 10வது நாள் கூடாது, 9வது நாள் சுன்னத்தான நோன்பு வைக்கக்கூடிய நாள், அதற்கு இடைப்பட்ட இந்த 8 நாட்கள்ல 4 நாட்களோ 5 நாட்களோ 3 நாட்களோ ஏன் 8 நாட்கள் கூட நன்மை மற்ற நாட்களில் செய்வதை விட இப்பொழுது செய்தால் அதிக நன்மை என்ற எண்ணத்தில் ஒருவர் நோன்பு வைத்தால் குற்றம் அல்ல. சுன்னத் என்று சொன்னால் அங்கே குற்றம். இல்லாத ஒன்றை உருவாக்குவது பித்அத். இந்த வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொண்டு நன்மையை பெற முயற்சிக்க வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளால் நன்மைகளை அதிகமாக இந்த 10 நாட்களை பயன்படுத்தி செய்வதற்கு வாய்ப்பு. இது தவிர அன்பிற்குரியவர்களே, அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளால் நாம் நன்மைகளை அதிகம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5021வது செய்தி, பிரபலமான ஹதீஸ். மறுமை நாளில் விசாரணை மன்றத்தில் அல்லாஹ் அடியானை பார்த்து கேட்பான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நீ என்னை நலம் விசாரிக்கவில்லையே, நான் உணவு கேட்டேனே எனக்கு கொடுக்கவில்லையே, நான் தண்ணீர் கேட்டேனே எனக்கு புகட்டவில்லையே என்று அல்லாஹ் அடியானிடத்தில் கேட்கும் பொழுது அடியான் சொல்லுவான், அல்லாஹ் உனக்கு பசியா, உனக்கு தாகமா, நீ நோய்வாய்ப்பட்டியா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அங்கு நீ என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய். சிரமப்படக்கூடிய அடியானுக்கு செய்யக்கூடிய உபகாரம் அல்லாஹ் தனக்கு செய்வதாக எடுத்துக்கொள்கிறான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால தான் ஜக்காத்துடைய பணத்தை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு மதரசாவுடைய கட்டடத்துக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு இஸ்லாத்துல தடை. ஏன்? நேரடியாக ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதைத்தான் 9வது அத்தியாயம் 60வது வசனம் தெளிவுபடுத்துகிறது. சாராம்சம் என்ன? ஏழைகளுக்கு செய்வதை தனக்குரியதாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அன்பானவர்களே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நோய் நலம் விசாரிப்பது, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வது, அதை கொண்டு நம்முடைய நன்மையை பெறுவது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்த 10 நாட்களில் இந்த காரியங்களை செய்தால் அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். புகாரில 1410வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், இத்தகுன்னார் வலவ் பிஷ்ஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழத்தின் கீற்றையாவது, பேரிச்சம்பழத்தையாவது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, பேரிச்சம்பழத்துடைய கீற்று துண்டு கொடுங்க, குறைஞ்சபட்சம் நன்மை பெறுவதற்கு வாய்ப்பாக. நிறைய கொடுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கு எது இயலுமோ அதை கொடுத்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்குரிய முயற்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய சிறு தர்மம் கூட நமக்கு பெரிய நன்மையாக மாறிவிடும். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாள். அந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், அந்த நாளுடைய அமல்களை நபி வழியில் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு அளப்பரிய நன்மைகளை பெறுவதற்குரிய காரணமாக அமைந்துவிடும். அந்த 10 நாட்களை முறையாக பயன்படுத்துவது அவசியம் என்பதுதான் இந்த வார ஜும்ஆவுடைய சிந்தனையாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாளை மாலை இன்ஷா அல்லாஹ் பிறையை தேட வேண்டும்.
சனிக்கிழமை மாலை 10ஆம் தேதி மகரிபுக்கு பிறகு பிறையை தேட வேண்டும். பிறை தென்பட்டு விட்டால் இன்ஷா அல்லாஹ் ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஹஜ் பெருநாளாக இருக்கும். பிறை தென்படாத பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்வோம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி